தாய்வேடு நவம்பர் 2025. தமிழருவி தானா சண்முகசுந்தரம். எழுதி வாசிப்பவர் கதிர் துரைசிங்கம். 1953 ஆண்டு ஆரம்பம். மகாஜன கல்லூரி எஸ்எஸ்சியில் இருந்த எங்களுக்கு நேரிய நடையில் கூரிய பார்வையுடன் சீரிய வெண்ணிறை ஆடை அணிந்த திரு தானா சண்முகசுந்தரம் தமிழ் ஆசிரியராக வருகிறார். எங்களுக்கு ஆசிரியர் மட்டுமே புதிது. ஆனால் ஆசிரியருக்கோ ஆசிரியர் தொழில், மகாஜன கல்லூரி, கல்லூரி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று எல்லாமே புதிது. ஆளுமையை உணர்த்தும் பாணியில் நிமிர்ந்து நின்றபடி எங்கள் பெயரையும் கிராமத்தையும் கேட்டு அறிந்த ஆசிரியர் அமர்ந்ததும், கத்தி இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புஞ்சாரும் சேருவீர் என்று முழங்கிவிட்டு இதை எழுதியவர் யார் என்று ஒவ்வொருவராக கேட்கிறார். பலர் மௌனம், சிலர் பாரதியார் என்றனர். மௌனம் தொடர்கிறது. மீண்டும் பாரதி என்று இருவர். எனக்கு பக்கத்தில் இருந்தவன் பார்வதிநாத சிவம். தமிழ் வகுப்பில் எந்த ஆசிரியர் என்ன கேட்டாலும் வஞ்சகமின்றி சரியான பதில் கூறுபவன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் என்றான் அவன். பதில் சரி என்றபடியால் அன்று நான் பிழைத்தேன். கவிதையை ஆசிரியர் தொடர்ந்தார். கவிதையின் விரிவான விளக்கத்தோடு பாடம் முடிந்தது. கவிதை சுமாராக மட்டுமே புரிந்தது. ஆனால் ஆசிரியர் கரானாரவர் என்பது நன்றாகவே புரிந்தது. வார இறுதியில் என் தந்தையை சந்திக்க வீடு வந்த ஆசிரியர் கதிரேச பிள்ளை மகாஜனாவிற்கு சண்முகசுந்தர ஆசிரியர் வருகையை, அவர் எனக்கு தமிழ் ஆசிரியர் என்ற செய்தியையும் சொன்னார். எனது தந்தை என்னையும் அழைத்து ஆரம்பித்தார். குடும்பமாக வண்டிலில் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் செல்லும் போதும், மகனுடன் சைக்கிளில் செல்லும் போதும் எங்கள் வாகன தரிப்பிடம் தெற்கு வீதியில் வசித்த ஆசிரியர் நண்பர் பழைய தம்பு சட்டம்பியார் வீடுதான். சண்முகசுந்தரம் தம்பு தம்பதிகளின் ஒரே மகன். 30/11/1925 பிறந்தவர். பன்னாலே சேர்க்கனச வித்தியாசாலை, அன்று விழுசிட்டி தமிழ் கலவன் பாடசாலை என்ற பெயரில் பன்னாலையில் இயங்கும் போது தம்பு சட்டம்பியாரும் கதிரிப்பிள்ளை பண்டிதரும் எனது ஆசிரியர்கள். 1929 எஸ்எஸ்சி படிக்கும்போது சண்முகசுந்தரம் அறுவரையில் இணைந்தவர். தந்தையுடன் தினமும் வரும் சண்முகசுந்தரம் தனது ஆரம்ப கல்வியை இங்குதான் கற்றார். பின்னர் HSC வரை நடேஸ்வர, SSC வரை யூனியன், HSC வரை ஹார்ட்லியில் கற்று 1942 இலங்கை பல்கலைக்கழகம் சென்று BA பட்டதாரி ஆகி 1951 தினகரன் பத்திரிகை ஆசிரியர் குழுவில் இணைந்தவர் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்து மகாஜனா வந்தது தனக்கு தெரியாது என்றார் என் தந்தை. திங்கட்கிழமை தமிழ் பாடம் துவங்க எனக்கு பயமும் பக்தியும் கலந்த ஒரு உணர்வு. வகுப்பு வரைக்கு வந்த ஆசிரியர் அருகிலுள்ள விளையாட்டு மைதானத்தில் 7ஆம் வகுப்பு மாணவர் 20 சண்டையிடுவதையும், செருப்பு அணிந்தவர் செருப்பை கையில் எடுப்பதையும் அவதானித்து அவர்களை அழைத்து வருமாறு என்னை பணித்தார். அவர்கள் வந்ததும் செருப்பு தூக்கியவரிடம், நீ மல்லு கட்டிய மாணவன் நிராயுதபாணி, எனவே ஆயுதம் ஏந்தியது தவறு. அது மட்டுமன்றி பாதரட்சை புனிதமானது. 14 ஆண்டு அயோத்தியை ஆட்சி புரிந்தது என கூறிய ஆசிரியர் இருவருக்கும் கைச்சாத்திட்டு அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து ராமாயணத்தில் கைகேசியின் சூழ்ச்சி பற்றியும், வனம் சென்ற ராமன் திரும்பும் வரை தம்பி பரதன் பதரட்சியை புசித்து 14 ஆண்டு காலம் அயோத்தி எவ்வாறு ஆட்சி செய்தான் என்பதையும் நமக்கு விளக்கினார். ஆசிரியரின் திருமணம் இதே ஆண்டு நடந்தது. எனது தந்தை கதரா தம்பி ஆசிரியராக பணிபுரிந்த பன்னாலை சேர்க்க சபை வித்தியாசாலைக்கு ஆசிரியை திருமதி ஞானசக்தி சண்முகசுந்தரம் இடம் மாற்றம் பெற்று வந்தார். ஆசான் சண்முகசுந்தரர் தமிழ் மொழியை இலக்கண இலக்கிய சுவையுடன் நமக்கு புகட்டிய காலகட்டம் நினைவை விட்டு அகலாது. எஸ்எஸ்சியில் எங்களுக்கு தமிழ் கற்பித்த ஆசான் HSC ஆர்ட்ஸ் வகுப்பிற்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் சரித்திரம் புகட்டி வந்தார். அதிபர் ஜெயரட்னம் HSC வகுப்பு மாணவர்களுக்கு பொது அறிவை ஒரு பாடமாக்கி சண்முகசுந்தரனாரை ஆசிரியராக நியமித்தார். எஸ்எஸ்சியில் இறுக்கமாக இருந்த ஆசிரியர் HSCயில் நம்முடன் இலகுவாக பழகிறார். ஆசிரியரின் தூய்மையான
உள்ளத்திற்கு அவர் தரிக்கும் வெண்ணிற ஆடை ஒரு தனி அணிகலனாக அமைந்தது. பொது அறிவு போதிப்பதில் ஆசான் தன்னிகரில்லா தலைவன். ஆதி மனிதன் குகை வாழ்க்கை முதல் நவீன யுத்தத்தின் அணுகுண்டு பிரயோகத்தால் ஏற்படும் தாக்கம் வரையும், அரசியலில் முதலாளித்துவத்தின் அமுக்கம் முதல் சோசியலிசத்தின் அங்கலாய்ப்பு வரை எந்த ஒரு பொருள் பற்றியும் அக்கு வேறாகவும் ஆணி வேறாகவும் பிரித்து பொருளின் பொருட்கருத்தையும் உட்கருத்தையும் தகுந்த முறையில் தமிழிலும் ஆங்கிலத்தும் எடுத்து திறன் படுத்தவர். வகுப்பறையில் இவர் சொல்லும் முதல் அடியிலிருந்து அன்று எந்த பொருள் பற்றி கருத்து நடைபெறும் என்பது அனுமானிக்க முடியும். 1957 ஒரு நாள் வகுப்பிற்கு வந்த ஆசிரியர் மடல் இன் த மிடில் ஈஸ்ட் என்றார். இதன் அர்த்தம் என்னவோ எதுவோ என்று நாம் எண்ணிய வேளை, ஜனாதிபதி நாசர் ஆணையின் பேரில் சுவேஸ் கால்வாயை எகிப்து நாடு தனது உரிமையாக்கி கொண்ட வரலாற்றையும், இதனால் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தையும் பேராசா நமக்கு திட்ட தெளிவாக எடுத்துரைத்தார். டிப்ளோமா பட்டம் படிப்பு முடிந்து 1959 பொது அறிவிப்பு வகுப்பிற்கு வந்த ஆசிரியர் சுட்டான் பூசாரி மாண்டான் மந்திரி என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த 39 நிமிட நேரம் சுதந்திர இலங்கையின் வரலாற்றையும் தனிச்சிங்கள சட்டத்தின் பாதகத்தன்மையையும் பௌத்த பிக்குமாருக்கு ஆதிக்கத்துக்கு அடிபணிந்த SWR பண்டாரநாயக்கா எப்படி ஒரு பௌத்த பிக்குவின் வெடிகுண்டுக்கு பலியானார் என்பதையும் விளக்கினார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் S. வித்யானந்தன், K. கணபதி பிள்ளை, B. செல்வநாயகம் மற்றும் S. ஐவஜனிக்ஸ் ஆகியோரின் அபிமான மாணவனாக திகழ்ந்தவர் சண்முகசுந்தரம் என சக மாணவனாக இருந்த கார்த்திகேசு ஆசிரியர் கூறுவதை நான் கேட்டு இருக்கிறேன். சண்முகசுந்தரர் தமது வாழ்நாளில் தமிழ் வரலாற்று நிகழ்வுகள் பலவற்றை நாடகங்களாக எழுதி நூலாக்கினர். இவற்றில் பாண்டி நாட்டு அரசை மாருத புரவீக வெள்ளி பற்றி வாழ்வு பெற்ற வெள்ளி என்ற நூல் 1962 இலங்கை சாகித்ய மண்டலத்தினால் தெரிவு செய்யப்பட்டு சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றது. 1965 பன்னாலையில் தலைமை ஆசிரியர் கதிரகாந்தாம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சேர்க்கன சபை வித்தியாசாலையின் 100ஆண்டு விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகின்ற கௌரவ தலஸ்தாபன மந்திரி மு. திருச்செல்வம் மற்றும் தந்தை செல்வ அவர்களுடன் திரு தானா சண்முகந்தன் அவர்களும் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்தார். பன்னாலை மற்றும் தெல்லிப்பளையில் நடைபெற்ற எனது திருமண விருந்து உபசார நிகழ்வில் ஆசிரியர் சண்முகசுந்தரம் அவர்கள் மனைவி சகிதம் வருகை தந்து சிறப்பித்தார். 1983 ஆசிரியராக கடமையாற்றிய சண்முகசுந்தரம் அவர்கள் 1974 மகாஜன கல்லூரியின் உப அதிபரானார். பாவலர் துரையப்பா பிள்ளையின் வரலாற்றை அறிவு கொளுத்திய அமரர் என ஆசிரியர் எழுதிய நாடகம் கவிஞர் கதிரேச பிள்ளையின் நெறிகாலியில் மகாஜன கல்லூரி ஆசிரியர்கள் நடிக்க பாவலரின் பிறந்த 100ஆண்டு விழாவில் மேடையேறியது. ஈழத்திருநாட்டின் முன்னேற்றத்தில் எம்மாசான் என்றென்றும் பேரக்கறை கொண்டிருந்தார். தாயூரின் பெரிய கோவில் மாவட்டபுரம் முருகன் கோயில் வீதியில் தண்ணீர் ஊற்றி வரம்பமைத்து தகாது சொல்லி தமிழ் மகனே கோயிலுக்குள் வராதே என்று வடு உரைத்த காலம் அதில் இப்பெரியோன் மனம் நொந்து மனவேதனையுடன் எதிர்சாட்சி உரைக்க முன்வந்ததை நாம் மறவோம். இதேபோல் தன்னுடன் பணியாற்றிய சக ஆசிரியர்கள் தமது தொழிலை விட்டறிந்து திரவியம் தேடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தினமும் பறப்பதை பார்த்த போதும் நமது ஆசான் தனது ஆசிரியர் பணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. பேராசனின் வாழ்வில் அக்கறை உள்ள உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏன் வெளிநாடு போகவில்லை என்று ஆசிரியரிடம் வினவினால் அவரின் பதில், மணி கட்டின மாடு உள்ளூரிலோ முதலில் உழ வேண்டும். ஆசான் அன்பாக அழைக்கப்படும் பட்டம் தசம். ஆசான் கௌரவம் பெற்ற பட்டம் தமிழ் அருவி. தசம் தனது வாழ்நாளில் தமிழ் வரலாற்று நூல்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள், சைவசாமி நூல்கள் என நூற்றுக்கணக்கான ஆக்கங்களை யார்த்தது மட்டுமன்றி பச்சிலை பள்ளி முதல் பன்னாலை வரை உள்ள பல பட்டணங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் திரிந்து தேடுவாற்று ஆற்று கிடந்த அண்ணாவி பரம்பரை வழிவந்த பல நாட்டுக்கூத்துகளை சேர்த்து அவற்றினை வழி நடத்தி மேடியேற்றினர். இதை போலவே கிராமங்கள் தோறும் இலைமறை காயாக இருந்து காலப்போக்கில் மருகி வந்த பல நூறு நாட்டு பாடல்களையும் ஒன்று சேர்த்து அச்சேற்றினார். தசம் அவர்களின் சைவ பணியும் இறைபக்தியும் தனித்துவமானவை. வரம் தந்த முருகன் நாமம் நித்தம் இல்லத்தில் ஒலிக்க தந்தை தம்பு தனையனுக்கு சூட்டிய பெயர் சண்முகசுந்தரம்.
சண்முகசுந்தரனாருக்கு சக்தியாக இணைந்தது இல்லத்தரசி ஞானசக்தி. தெய்வீகம் தொடர தசன் தம்பதிகள் பிள்ளைகள் ஐவருக்கு இட்ட பெயர் அருள்முருகனார், சிவதம்பு, அருள்மங்கை, கதிர்காமசேகரன், அருட்செல்வி. எப்படியும் வாழலாம் என்பதில் எள்ளளவு நம்பிக்கை இல்லாத எங்கள் ஆசான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை வகுத்து வாழ்ந்தும் காட்டியவர். 1975 அரசியல் தலையிட்டால் இடமாற்றம் பெற்றார். மீண்டும் மிடுக்குடன் 1982 மகாஜனாவுக்கு கிரேட் 1 பிரின்சிபலாக பதவியேற்று 1984 ஓய்வு பெறும் வரை சிறப்பாக பணியாற்றினார். ஆரம்ப கல்வி கற்ற பன்னாலை சேர்க்கரச வித்தியாசாலையின் 100ஆண்டு விழா மற்றும் ஆசிரியர் பணி ஆரம்பித்த தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் பொன்விழா, வைர விழா என 2ஐயும் கண்டு கழித்தது மட்டுமன்றி மகாஜனாவின் அதிபராகவும் இருந்து ஓய்வு பெற்ற பெருமைக்குரியவர் எங்கள் ஆசான் சண்முகசுந்தரனார். 1986 எம்மை விட்டு பிறந்த தமிழறிவித்தான சண்முகசுந்தரம் தசம் அவர்கள் சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியவர். தமிழையும் சைவத்தையும் தனது இரு கண்களாக கருதியவர். நன்றி.